அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு மிக மிக ஒரு முக்கியமான பதிவு. அரசு வேலை தேடும் அனைத்து இளைஞருக்குமான ஒரு பதிவு. 100 இளைஞர் இருக்காங்க அப்படின்னாக்கா, அதில் 100 பேரில் 90 பேருக்கு அரசு வேலையை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதில் ஒரு விருப்பம் இருக்கும். ஒரு 10 பேருக்கு மட்டும் என்ன விருப்பம் இருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். எல்லாருக்கும் இந்த அரசு பணி என்பது ஒரு விருப்பமாக இருக்குது. அதை அடைகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு சில பேர் தான் அதை அடைவாங்க. அரசு பணி பெறுவதற்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கல்வி தகுதி வெளிப்படையான தகுதி. இதுக்கு உள் தகுதி என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா, அருள் என்ற ஒரு தகுதி இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ இந்த அருளை பற்றி நம்ம அதிகமாக பேச தேவையில்லை. பட் இருந்தாலும் அருள் நம்மளுக்கு இருந்தால் தான் இந்த அரசு பணி என்பது நிச்சயமாக கிடைக்கும். இதில் ஒரு டவுட் வரும். இப்போ அரசு பணி கிடைச்சவங்க எல்லாருமே இந்த அருள் இருந்தால் தான் கிடைக்குமான்னா, கண்டிப்பாக கிடைச்சவங்க எல்லாருக்குமே அந்த அருள் இருக்கும். இப்போ போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக கல்வி தகுதி பெற்றிருப்பாங்க. அப்போது அவங்க நிறைய இடத்துல போயிட்டு கிளாஸ் போய்கிட்டு அல்லது மெட்டீரியல் வாங்கி படிப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம், ஏன் சில பேர் 10 வருஷம் கூட அந்த பணிக்காக காத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த பணி அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு ஒரு கடை தெருவுக்கு போகிறோம், ஒருத்தவங்கள்ட்ட ₹1,00,000 இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம். ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ₹100 தான் இருக்குது அப்படின்னாக்கா, அவங்க நினச்சத வாங்க முடியாது. அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு என்னவோ அது மட்டும் தான் வாங்க முடியும். அரசு பணியை வாங்கணும் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக கல்வி தகுதி ப்ளஸ்ஸு அருள் தகுதி இருக்கணும். கல்வி தகுதி ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்குது, அதை பற்றி எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போ அருள் தகுதி அப்படி என்ன அப்படின்னாக்கா, அதுக்குண்டான ஒரு அருள். அந்த அருளை ஏற்கனவே பெற்று இருக்கணும். பட் பெற்று இல்லைனாலும் சரி, அதை நம்ம பெறணும். அப்படி பெற்றுட்டோம் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணி அந்த அரசு பணியை பெற முடியும். சரி, இப்போ கல்வி தகுதி இப்போ ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஒரு குரூப் 4ல் 10th முடிச்சிருக்கணும், ப்ளஸ்ஸு டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அது அப்போ தான் கால் ஃபர் விடுறாங்க. நீங்கள் 10th மட்டும் தான் படிச்சிருக்கீங்க. பட் உங்களுக்கு டைப் ரைட்டிங் இல்லை அப்படின்னாக்கா என்ன பண்ணீங்கன்னா, அந்த வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணவே முடியாது. அப்படியே அப்ளை பண்ணாலும் என்ன பண்ணிவிடுவாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ ஏன்னா அந்த தகுதி இல்லை. அதே போல் தான் இந்த அரசு பணி பெறுவதற்கு உங்களுக்கு கல்வி தகுதி மட்டும் இருக்க போதாது, அருள் தகுதியும் இருக்கணும். அப்படி அருள் தகுதி இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். சப்போஸ் கல்வி தகுதி மட்டும் வச்சுட்டு இருக்கீங்க, அருள் தகுதி இல்லை அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நீங்கள் அந்த வேலையை பெற முடியாது. இந்த இயற்கை உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடும். புரியுதுங்களா? அப்போ கல்வி தகுதி இப்போ நீங்கள் இப்போ டைப் ரைட்டிங் எக்ஸ்ட்ரா அந்த அந்த இயருக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியலனாலும், அடுத்த ஒரு வருஷத்தில் நீங்கள் அந்த டைப் ரைட்டிங் முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போ எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அதே போல் அருள் தகுதியும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அந்த அருள் தகுதியை பெற்றுட்டீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் அரசு பணியை பெறலாம். அப்போது ஒரு டவுட்டு, இப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க? அப்போ எல்லாருக்கும் இந்த அருள் இருந்தால் தான் போயிருப்பாங்களா? அவங்க கஷ்டப்பட்டு படிக்கலையா? அவங்க கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலும் அந்த அருள் தகுதி இருந்தால் மட்டும்தான் அவங்க உள்ளே போயிருக்க முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. புரியுதுங்களா? சரி நண்பர்களே, இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கல்வி தகுதி இருக்குது, அருள் தகுதி நீங்கள் பெறணும். அப்படி அருள் தகுதி நீங்கள் பெறணும் அப்படின்னாக்கா, அந்த அருள் தகுதியை ஏற்கனவே பெற்று இருந்தாக்கா, கண்டிப்பாக நீங்கள் அரசு பணி நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 3வது வருஷம் நீங்கள் அட்டெண்ட் பண்ணும்போதே கண்டிப்பாக உள்ளே போயிருப்பீங்க. இப்போ சில படத்தில் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் படத்துலலாம் அடி அவர் சண்டை போடும்போது ஃபஸ்ட்டு அடி கம்முன்னு இருப்பார். 2வது அடியும் கம்முன்னு இருப்பார். ஆனால் 3வது அடிக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடிப்பார். அப்போ கண்டிப்பாக அந்த அருள் தகுதி இருந்துச்சுனாக்கா, 1 வருஷத்துலேயோ அல்ல 2 வருஷத்துலேயோ 3வது டைம் கண்டிப்பாக 3வது டைம் அட்டன் பண்ணும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த அரசு பணியை பெற்றிருக்கணும். அப்படி பெற்று இருந்தீங்க அப்படின்னாக்கா, அந்த அருள் தகுதி உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ சில பேர் ஒரு தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கீங்க, அரசு பணி பெற மாட்டுதான், நான் நல்லா கண்டிப்பாக படிக்கிறேன், நல்லா படிக்கிறேன், பட் இருந்தாலும் எனக்கு அந்த பணி கிடைக்க மாட்டுது அப்படின்றவங்க கண்டிப்பாக அந்த அருள் தகுதியை பெறணும். சப்போஸ் அந்த அருள் தகுதியை பெற உங்களுக்கான சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுனாக்கா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.